வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் தொடங்கிவிட்டதால் மாணவர்களை பரீட்சைக்கு தயார் செய்து வருகிறோம் அனைவரும். இது பெற்றோருக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஆனால் 100% சக்ஸஸ்ஃபுல் ஒன்று தான் இது. இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எப்படின்னா, இது என்னுடைய சுய அனுபவத்தில் நான் முயற்சி செய்து 100% ரிசல்ட் வாங்கின இயற்கையான ஒரு முயற்சி. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். பரீட்சை நேரத்தில் மாணவர்களோட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அது ஞாபக மறதி. படித்ததெல்லாம் மறந்து போயிடுதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாக படிக்கிறதுனால மூளையும் கொஞ்சமாக டயர்ட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிக்கிறதால அது அவங்க மனசுலேயும் பதியாது. படித்தது மறக்காமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைங்க கிட்ட, நீ 10ஆம் வகுப்பு படிக்கிற, 12ஆம் வகுப்பு படிக்கிற, வாழ்க்கையே இதுதான் அப்படின்னு பயமுறுத்தாம, நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற, உன்னோட லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். சில குழந்தைகள் லட்சியம்னு பெருசா எதுவும் இல்லாம இருப்பாங்க. அவங்க கிட்ட அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எந்த துறையில அவங்களோட விருப்பம் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சு அந்த துறையில ஒரு நல்ல படிப்பை நீங்களே தொடர சொல்லலாம். அதாவது அவங்களுக்கு ஒரு லட்சியத்தை உருவாக்கி கொடுத்து அதை சாதிக்க நீங்க அவங்கள தூண்டலாம். சில மாணவர்கள் நான் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் அப்படிப்பட்ட லட்சியங்களோட இருப்பாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள், நீ ஒரு டாக்டரா வரணும்னா நீ என்ட்ரன்ஸ் மார்க்கும் சேர்த்து இவ்வளோ மார்க்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஒன்னால முடியும்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டு அவங்கள யோசிக்க வைங்க. தொடக்கத்தில் இருந்தே நீ உன்னோட லட்சியத்தை அடைய முடியும், உன்னோட உழைப்பு தான் அதுக்கு வேணும்னு அவங்க மனசில் பதிய வைங்க. அவங்கள பதட்டப்படவோ பயப்படவோ வைக்காதீங்க. 9ஆம் வகுப்பு வரையிலையும் முதல் மாணவனாக இருக்கிற மாணவன் 10ஆம் வகுப்பில் திடீர்னு நோய்வாய்ப்படுறது, இல்லைனா படிக்க முடியாமல் கஷ்டப்படுறது, இப்படியெல்லாம் ஆகிறதுக்கு காரணம் அவங்களோட பயம்தான். 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் ஒரு பூதம் இல்லை. உன் வாழ்க்கைய எந்த துறையில தேர்ந்தெடுக்க போகிற அப்படிங்கிறதுக்கான முதல் படி அது. எனவே தன்னம்பிக்கையுடன் உன் முதல் அடியை எடுத்து வை அப்படின்னு நம்பிக்கை கொடுங்க. இப்போ 10க்கு 3 மார்க், 10க்கு 4 மார்க்னு எடுத்த என் பொண்ணு எப்படி 100க்கு 100 மார்க் வாங்கினா, எப்படி ஞாபக சக்தி அதிகரிச்சதுன்னு பார்ப்போம். பால்வாடிக்கு போகும்போதே ஒரு ரைம்ஸும் அவ முழுமையா பாடினது இல்லை. நானும் குழந்தை விளையாட்டுத்தனமா இருக்கான்னு நினைச்சு விட்டுட்டேன். ஸ்கூல்ல சேர்த்தப்போ அவ டீச்சர் என்கிட்ட, உங்க பொண்ணு எல்லாத்தையும் உடனே மறந்துடுறா, எனவே நல்லா படிக்கிற பொண்ணுகிட்ட அவளை உட்கார வச்சு சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சரி இனி சரியாகிடுவா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவ மார்க்ஸ் 10க்கு 3, 10க்கு 4 அப்படின்னு கிளாஸ் டெஸ்ட்ல வர ஆரம்பிச்சது. 10க்கு 5 மார்க் எடுக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்பெஷல் கேர் கொடுத்து அவளுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் என் பொண்ணு என்கிட்ட சொன்னா, அம்மா நான் எவ்வளோ படித்தாலும் எனக்கு உடனே மறந்து போயிடுது அப்படின்னு. எனக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்குது, என் பொண்ணு சின்ன வயசுல இருந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாததுக்கு காரணம் மறதி தான். எனவே நான் சில தகவல்களை தேடி பார்த்தேன், ஞாபக சக்தியை எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி. அதை முயற்சியும் பண்ணேன். அடுத்த வாரமே என் பொண்ணோட மார்க்ஸ் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. அடுத்த டெஸ்ட்டில் 2 சப்ஜெக்டில் 100க்கு 100, மற்ற 3 சப்ஜெக்டில் 95க்கு மேலேயும் மார்க் வாங்கியிருந்தா. இப்போ கிளாஸில் இருக்கிற பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டில் என் பொண்ணு ஒருத்தி. இது பற்றி சொல்கிறேன். டிப்ஸ் ரொம்ப ஈஸி தான். ஒரு 5 பாதாம் எடுத்து நைட்டு தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சிருங்க. காலையில் உங்கள் குழந்தைக்கு ஊற வச்ச பாதாமையும் வால்நட் ஒரு 4 துண்டும் தினமும் கொடுங்க. உங்களுக்கே அந்த மாற்றம் தெரிய வரும். உங்கள் குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்களே உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. அதன் பிறகு நீங்கள் விரும்பினா அதை தொடரலாம். இல்லாட்டி நீங்கள் தேவைப்படும் போது மட்டும் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸாம் நேரங்களில் மட்டும். இந்த வால்நட் பார்த்தீங்கன்னா அசல் மூளை மாதிரியான தோற்றத்தில் தான் இருக்கும். இதில் உள்ள ஃபோலிக் ஆசிட், ஒமேகா 3 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மூளையின் நரம்புகளை ஊக்கப்படுத்தி ஞாபகத்திறனை அதிகப்படுத்துது. இதில் இருக்கிற அதிக கலோரிகள்
தேவையான ஆற்றலும் மூளைக்கு வழங்குவதாக ஊட்டச்சத்து நிபுணர்களும் சொல்றாங்க. பாதாமில் இருக்கிற வைட்டமின் பி மற்றும் அமினோ அமிலம் மூளையோட செயல்திறன் அதிகப்படுத்தி மூளை சுறுசுறுப்பா இயங்க உதவுது. எனவே ஞாபக மறதி, குழப்ப நிலை, மன அழுத்தம், மந்த நிலை ஆகியவற்றை தவிர்க்க பாதாமுடன் வால்நட்டை சேர்த்து உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த எக்ஸாம் நேரத்துல மாணவர்களுக்கு கண்டிப்பா இதை நீங்க செய்யுங்க. உங்கள் குழந்தைகளையும் சூப்பர் குழந்தைகளா மாத்துங்க. இது ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா. எனவே கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.